இருந்தது. கைஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது. தேட்டரில் பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டிவியில் பார்த்ததோட தேட்டரில் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சாரோட மூவியும் நல்லா இருக்கு. இதோட நான் வந்து டிவியில் பார்த்து ரசித்த படம். இப்போ தேட்டரில் அதுவும் சேரன் சாரோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக. தேங்க்யூ. வெரி நைஸ். இல்லை நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ரொம்ப தட் இஸ் லைவ்லியாக இருக்குது. அந்த 20 years பேக் அந்த ஃபீலிங்ஸ் திருப்பியும் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிளியராக கிளியராக இருக்கு. முன்ன அந்த குவாலிட்டியோட இது சூப்பராக இருக்குது. நான் அப்போது நான் ரொம்ப சின்ன குழந்தையாக தான் இருப்பேன். மம்மிக்கு தான் தெரியும். மறுபடியும் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. சாங்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ். அந்த காலத்தில் நம்ம அதை ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக எடுத்திருப்போம். அதை அகைன் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அந்த சாங்கை கேட்டிருக்கோம். தேங்க்யூ. பிறக்கும்போது வந்த படம், லைக் நான் பிறந்த 2 வருஷம் கழிச்சு வந்த படம். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 200 to 300 டைம்ஸ் நான் பார்த்துருப்பேன். நான் பர்சனலாக சம்வேர் என்ன இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக லைக் என்னோட மெமரிஸை ரீகெயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் கவுண்ட்லெஸ்ஸாக நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஈவன் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் திஸ் இஸ் மை செகண்ட் ஷோ. ஸோ லைக் எனக்கு ஒரு மாதிரி எப்படி என்னோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபிலிம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி நான் ரிவ்யூ பண்ணுற அந்த ஜோன்லாம் கிடையாது. சம்வேர் என்ன இருக்குன்னா இது எல்லா விதமான மெமரிஸே ட்ரிகர் பண்ணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு சீன் கனெக்ட் ஆகும். இங்கே இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சீனாவது அட்லீஸ்ட் கனெக்ட் ஆகிருந்திருக்கும். அந்த சாரோட ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க அந்த சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிருக்குன்றது லைக் என்னோட நம்பிக்கை. ஏன்னா த்ரூ அவுட் எனக்கு ஒரு 15 years வந்து இந்த படம் கனெக்டடாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை லைக் அதுதான் சொல்கிறேன்ல, எனக்கு 20 years கழிச்சு 20 yearsக்கு முன்னாடி எடுத்த படம்ன்றது என்னால் நம்ப முடியல. ஸ்டில் எனக்கு ஏதோ நேற்று எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன புது படம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு டைமும் லைக் பார்க்கும்போது புதுசாக ஃபீல் பண்ணுற மூவிஸில் இது எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் லைக் டாப் 5ல் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஸ்பெஷல் ஒன். ஏன்னா எனக்கு நான் 21 years கழிச்சு வந்துச்சுன்றது என்னால் நம்ப முடியல. இப்போ கேட்கும்போதும் லைக் இப்போ பார்க்கும்போதுமே அதே பாட்டாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நியூவாக தான் இருக்குது. கைஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். தேட்டரில் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு பூக்களுமே சாங் திரும்ப கேட்குறப்போ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பெஸ்ட்டாக இருந்தது. எஸ், அந்த லாஸ்ட்டு சாங் சேரன் சாரோட எல்லா இதுவும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாங்கும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ எல்லா இமோஷன்ஸும் மிக்சடாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஹாப்பினஸ் இருந்தது அண்ட் லைக் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரியலாக சேரனோட மூவி பார்க்குறது. ஸோ செம்மையாக இருந்தது எல்லாமே. ஆக்சுவலி எல்லா ரியாக்ஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இமோஷன்ஸ் வந்து செம்மையாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாமே உணர்ந்து அதில் அப்படியே டைரெக்டாக நடிக்கல அதில் உயிர் வாழ்ந்துருக்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சேரன் சார் படத்துலேயே எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான படம். வந்து என் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது எல்லாமே கனெக்ட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. இது பழைய படம் பார்த்த மாதிரி தெரியல. புதுசாக பார்க்குற மாதிரியே தான் இன்னமும் அந்த படம் இருக்கிறதுனால பயங்கரமான கோல்டன் மெமரிஸ் இதெல்லாம். எல்லா வாழ்க்கையிலுமே லத்திகா, எல்லா வாழ்க்கையுமே ஸ்னேகான்ற ஒரு கேரக்டர், எல்லா திவ்யான்ற வாழ்க்கையில் எல்லா லைஃப்லையுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. ஸோ அடுத்து தவமாய் தவம் இருந்து 2 ரீரிலீஸ்க்காக வெயிட்டிங். சார்கிட்ட கேட்டிருக்கேன். அது வந்து தான் நல்லாயிருக்கும். எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது என் ஃபேமிலியோட ரொம்ப ஒன்றியாக ஒரு படம் தவமாய் தவம் இருந்து. ஸோ அதுவும் ரீரிலீஸ் திரும்பியும் தேட்டரில் இருந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுதான் எனக்கு இது புதுசு. எனக்கு இது முன்னாடி சன் டிவி, KTV அந்த மாதிரி பார்த்தது அதில் கூட பெருசாக தெரியல. தேட்டரில் வந்து பார்க்கும்போது அது பயங்கர இம்பேக்டாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது.
எனக்கு லத்திகா கேரக்டர் தான் ரொம்ப எமோஷன் ஆச்சு. ஸோ எல்லா வாழ்க்கையுமே லவ் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ என் வாழ்க்கையில் நிறையாவே லவ் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ அதனால அது ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணே. படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்போ சின்ன பையன், எனக்கு தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்போ பார்த்தது அதுவும் நம்ம அண்ணனால் பார்த்தது தான். நான் எதர்ச்சியாக வந்தேன், இந்தமாரி படத்தை பார்த்துருக்கணும், பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி அந்த ஸ்னேகா கேரக்டர் இப்போ எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பசங்க கூட பழகி ரொம்ப என்ன சொல்கிறது உங்களுக்கே தெரியாதா, அங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஏதாவது இப்போ கூட பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது என் கூட படித்த பொண்ணுங்க ஏதாவது என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் நல்லா பழகலாம், ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிருக்கிறேன் ப்ரோ. இல்லை சீரியஸாக இந்த படத்தை 3Vல சின்ன பிட்டு தான் பார்த்துருக்கேன். ஆனால் இதேமாதிரி பழைய படங்கள் வரும்போது நம்ம நல்ல வரவேற்பு கொடுக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். உண்மையாகவே நல்ல படம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது போல், அதையும் வந்து பாருங்கள். எல்லோரும் வந்து அதாவது இந்த படத்தை திரும்பி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண நான் வருவேன். நல்லா இருக்குது. சீரியஸ் நான் ஸ்டென்னாகி தான் பார்த்துருக்கு. உண்மையாகவே அப்படியே டச்சிங்காக இருக்குண்ணா படம், எல்லாமே டச்சிங். ஆனால் படமே பிடிச்சிருக்குண்ணா. என்னென்ன பிடிச்ச சீனு, படமே பிடிச்சிருக்குண்ணா. எல்லாமே ஒன்றுமே இல்லை. நான் ஆரம்பத்தில் எழுத்து போடுறதுலேருந்து சேரன் இயக்குனர் எழுத்து போடுறதுலேருந்து கடைசி வரைக்கும் நன்றி சொன்னார்ண்ணா. அது வரைக்கும் பிடிச்சிருந்தேன். படமே அல்ட்டிண்ணா, சரியான படம், சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. உண்மையாக நான் இப்போ தான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படம் ஃபுல்லாக தொட்டுருச்சு. அண்ணன் கூட ஃபோட்டோவை எடுத்துட்டேன். நானும் சினிமாவில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ப்ரோ படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் தேட்டரில். ஜெயா டிவியில் அடிக்கடி போட்டிருப்பாங்க. ஜெயா டிவியில் அடிக்கடி படம் போடுவாங்க. போடும்போது சின்ன பிட்டாக தான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படமாக வந்து தேட்டரில் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். புதுசாக எனக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் இது புது படம். அடுத்தடுத்த சீன் என்ன வர போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ரீரிலீஸ்க்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து வந்துட்டுருக்கு. உண்மையாகவே இந்த கல்ச்சர் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய பழைய சினிமாஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சினிமாஸ்லாம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே அது சூப்பராக இருக்குங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியாது, நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து முக்கியமாக சேரன் சார் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மெமரிஸ்கள் அந்த மாதிரியான அந்த சீன்ஸ்லாம் வந்து வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஒவ்வொரு பூக்களுமே சாங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஞாபகம் மருதி சாங், அதெல்லாம் வந்து ட்ரோல்லாம் பண்ணி கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே இங்கே வந்து இப்படி பார்க்கும்போது உண்மையாக ட்ரோல் பண்ணதெல்லாம் மறந்துடுது. அப்படியே நேச்சுரலாக அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அது 90s கிட்ஸ்னால கிடைக்குதா அப்படின்றதுனால தெரியல. நான் 90s கிட்ஸ் தான். அது அந்த ஒவ்வொரு பூக்களையுமே சாங் இன்னொரு வாட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் போடலை. கடைசியாக படம் முடியும் போது அந்த ஞாபகம் மருதி சாங்கை ரீமேக் பண்ணி போட்டாங்க. சேரன் சாருடைய அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டை அப்படி ரீமேக் பண்ணி பாடி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரீரிலீஸ் படம்லாம் நிறைய வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா பழைய சினிமாஸில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பழைய படைப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதை டிஜிட்டலைஸ் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது உண்மையாகவே அருமையாக இருக்குது. அந்த வேலையை வந்து கமலா தேட்டர் வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே தொடர்ந்து இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து உண்மையான சினிமானா என்ன அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பழைய படத்தை எல்லாத்தையுமே ரீரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருக்குங்க. அது வந்து புது படத்தில் கிடைக்காது, இந்த மாதிரி பழைய படத்தில் தான் கிடைக்கும். அது வந்து கமலா தேட்டரில் போய் கேட்டு போகிறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க பழைய படம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய படம் அப்போ வந்து எப்படி இந்த படம் தேட்டரில் இருந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நம்மலாம் அப்போ சின்ன பசங்களாக இருப்போம், குழந்தையாக இருப்போம். அப்போ எப்படி அட்மாஸ்பியரில் எப்படிலாம் பார்த்துருப்பாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்க்கும்போது அது பழைய படம் மாதிரியே தெரியலங்க. அந்த பிரிண்ட்லாம் பார்க்கும்போது ஆமாம், அந்த பழைய படம்லாம் வந்து பார்க்கும்போது பிரிண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரிலாம் இருக்கும். அந்த ரீல் சினிமாஸ் இருந்துச்சு. இப்போ வந்து டிஜிட்டலில் 4K RGB லேசரில் போடுறாங்க. போடும்போது அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அந்த பிக்சல் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அது புதுசாக எடுத்தாங்களா பழசாக எடுத்தாங்களானே தெரியல, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் ஆடியோவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. கிளியராக இருந்துச்சு. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நிறைய ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க ரீரிலீஸ்க்காக. எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி போட்டால் கூட நல்லா சூப்பராக ஓடும் தேட்டரில். தேங்க்யூ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல்லி வந்து இமோஷ்னலி கனெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம என்ஜாய் பண்ண படம், முடிவு என்ன, அடுத்த சீன் என்ன, எல்லாமே மனப்பாடமாக தெரியும். பட் ஸ்டில் அது வந்து என்ஜாயபிளாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி டிவியில் தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அண்ட் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன்.
பட் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே அந்த மியூசிக் எஃபெக்ட்டுக்கும் படத்தோடைய அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கும் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு சாங் போட்டாங்க சார், ஒரு சேரன் சார் அவருடைய லைஃப்பை திரும்பி பார்க்குற மாதிரி, அதுவுமே நல்லா இருந்தது. சபேஷ் முரளி சார் அவங்க வர சீனு, ராஜேஷ் சார் வருது, அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை, அந்த சீன்ஸ் பார்க்கும்போதுமே நல்லா இருந்தது. இந்த சின்ன வயசுலேருந்து அந்த இதுவாகுதில்ல, அந்த இடம்லாம் மாறுதில்ல, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படியே மல்லிகா வரும்போது மல்லிகா ரொம்ப பிடிக்குது, ஸ்னேகா வரும்போது ஸ்னேகா ரொம்ப பிடிக்குது, எல்லாருமே அதில் பிடிக்குது. அதை கன்னிகா மட்டும்தான் கம்மியாக வராங்க, மற்ற 3 பேருமே கோபிகா எல்லாமே அவங்க வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்ம வீட்டில் டிவியில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று, சிஸ்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது பாரு என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்னு. அது எல்லாமே இப்போ வந்து போகுது, மைண்டில் வந்து போகுது. ப்ளஸ் என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் ஊட்டம் பழ ஊட்டம் அது எல்லாமே ஸ்கூல் மெமரிஸு. அண்டு ஸ்கூல் டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுடைய ஒரு உடன்பிறப்பு மாதிரி தான் இல்லையா. அது வந்து இப்போ அவங்க பெருசாகிட்டால் கூட நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த குட்டி இதுவாகவே நினைப்போம். அதெல்லாம் அவர் நல்லாவே அப்படியே பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போதெல்லாம் அவர் அப்படியே அந்த சின்ன வயசுக்கு போயிடுவார். அது மாதிரி அதில் சின்ன பையன் நான் நடித்த பையன் இப்போ பார்த்தா பெரிய பிரம்மாண்டமாக இருக்கான். அது சேரன் சார் அப்படியே இருக்கார், அந்த அந்த 21 இயர்ஸ் முன்னாடி தான் அப்படியே இருக்கார். ஸ்னேகா மேடமும் அதே மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டுக்கள். இவர் வந்து ஒரு நல்ல படைப்பு கொடுத்துருக்கு, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி நல்ல படைப்பாக கொடுத்துருக்காரு. எதுவுமே தேவையில்லாத ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரிலாம் வைக்கல, ஒரு கிளாசிக்காக கொடுத்துருக்காரு. பாரதி கண்ணம்மாவும் சூப்பராக இருக்கும் அவருது. அது மாதிரி சொல்ல மறந்த கதை எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. அது வந்து இவர் தங்கர் பச்சான் சார் டைரக்ஷன். பட் அதில் ஆக்டிங் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, சரியான ஆக்டிங். ஒரு ஆண் வந்து ஒரு அவமானப்படுத்தப்படும் போது எப்படி ஃபீலிங்கு, மனைவி கிட்ட எப்படி ஃபீலிங்கு, அந்த ஒரு மாமியார் வீட்டில் போய் வாழறதுன்னா அது என்ன மாதிரி ஒரு இது எல்லாமே அப்படியே வாழ்ந்தே காட்டியிருப்பார் சூப்பராக. அது மாதிரி ஒரு மனோரஞ்சிதன் ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கவங்கள தப்பாக பேசும்போது துடிக்கிறது எல்லாமே. எனக்கு இந்த படம் ஈக்குவலாக சொல்ல மறந்த கதையும் பிடிக்கும். ஆட்டோகிராஃபும் வந்து அந்த ஒவ்வொருத்தரை பற்றி வாங்குறாங்களே, இப்போ அந்த பழக்கமே போயிடுச்சு, எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்க. அந்த குட்டி புக்கெல்லாம் பார்க்கும்போது அதனால காலேஜ்லலாம் கூட இது பண்ணியிருக்கேன், ஈவன் ட்ரைனிங்கில் வரைக்கும் கூட இருந்தது. அது இப்போ அப்படியே போயிடுச்சு. எல்லாத்தையும் ஆட்டோகிராஃப் வாங்கி அவங்க நம்மளை பற்றி 2 லைன் எழுதி அதில் சைன் பண்ணுவாங்க, அதுவே போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு ஃபுல்லுமே. அதெல்லாம் ரொம்ப இதுவாச்சு. அவர் வந்தார் எவ்வளோ எளிமையாக எல்லாருக்கூடையும் அப்படியே ஒரு ஃபேமிலியாக வந்தார், அதுவுமே ரொம்ப பிடிச்சிச்சு. அண்டு அதுலேருந்து வர முடியல, இப்போ படத்துலேருந்து வர முடியல. இப்போ நான் பஸ் பிடிக்கணும், வீடு போகணும், ஆட்டோ பிடிக்கணும், ஆனால் அது வர முடியல, அப்படியே மைண்ட் இதில் இருக்குது. பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது, அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஐயோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள், உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தோன்னா எனக்குமே ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லிச்சு. ரெண்டுமே நல்லது. நாயகன் ரீரிலீஸும் செம என்ஜாய், இதுவுமே செம என்ஜாய். நம்ம டிவியில் கேட்குறத விட இதில் கேட்கும்போது சவுண்டோட நல்லா இருக்கும்.